ரோஜா கிச்சன் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோஜாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். நெய், 1 கப் பச்சரிசி, 3/4 கப் பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நம்ம தாளிக்கிறதுக்கு தான். ஸோ முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, ஜீரகம், மிளகாய் வந்து நான் தட்டி வச்சுருக்கேன், இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி சீவி, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், இதெல்லாம் தாளிக்கிற ஐட்டம். அதை 2 மட்டும் தான் நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க, நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ரொம்ப நெய் வேணாம், 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இதில் பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேணாம், லைட்டாக வறுத்தா போதும். நல்லா வறுக்குங்க பாசிப்பருப்பை. இப்போ நல்லா பாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. பாசிப்பருப்பு வறுத்தோன்னா வாசனை வரும், அப்போவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க வறுக்கிறத. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை நல்லா கழுவி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 6 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசிக்கும் பாசிப்பருப்புக்கும் சேர்த்து தான் நான் ஊற்றுறேன். 6 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை வச்சு மூடி வச்சிடலாம். மொத்தம் 4 விசில் வச்சுப்போம். நல்லா அரிசி குழையணும், அதுக்காண்டி 4 விசில் வச்சுப்போம். 4 விசில். இப்போ 6 விசில் ஆயிடுச்சு. நல்லா அரிசி குழஞ்சி வந்துருச்சு. பொங்கலுக்கு குழஞ்சிருந்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள், நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா ஒரே இடத்துல உப்பு இருந்துக்கும். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க, இது உங்களுக்கு பொறுத்து தான். ஸோ நான் 2 ஸ்பூன் போடுறேன், 3 ஸ்பூன் கிட்ட. நெய் நல்லா உருகணும். நெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அது கூட சீரகமும் போட்டுக்கலாம். அது கூட மிளகும் போட்டுக்கலாம். இஞ்சியும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, காய்ந்த மிளகாயுமே போட்டுடணும். இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு இப்போ நம்ம தாளிச்சாச்சு. நம்ம இப்போ பொங்கலில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம பொங்கலில் தாளிச்சதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிச்சதை பொங்கலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்தில் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும், உங்களுக்கும் பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். எப்பொழுதும் தோசை இட்லி தானா, பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.